மான திருநாள் அப்படின்னா அது இந்த அன்னாபிஷேக திருநாள். இந்த அன்னாபிஷேகத்தை பத்தி ஒவ்வொரு வருஷமும் நான் நிறையவே தகவல்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பௌர்ணமி அப்படிங்கிற முழு நிலவு இருக்கக்கூடிய நாள்ல நாம் செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது மிக விசேஷமானது. இப்ப பௌர்ணமி அப்படின்னோடனே ஒரு சில தலங்கள் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வருது. திருவண்ணாமலை, இப்ப சமீபமா திருச்செந்தூர், இப்படி ஒரு சில தலங்கள் மட்டும் தான் சிலருக்கு ஞாபகம் வருகிறது. ஆனால் நம்ம ஊர்ல, நாம் எந்த ஊர்ல குடியிருக்கிறோமோ, நாம் இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சிவன் கோவில்ல போயி ஒவ்வொரு பௌர்ணமியும் நாம் செய்யக்கூடிய வழிபாடு மிக சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்று நாம் ஒரு சிவபெருமானுடைய கோயிலுக்கு போயி இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா, நம்முடைய தலைமுறை தலைமுறை சந்ததியினருக்கு கூட இந்த அன்ன தரித்திரியம், அன்ன குறைபாடு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும்.